கிறிஷ் நம்ம ரோகிணியோட பையன் தான் அப்படின்ற உண்மை தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, கிறிஷ் வந்து ரோகிணியோட பையன் தான் அப்படின்ற உண்மை சீக்கிரமே தெரிய வரப்போது. அதுவும் நாளைக்கு எபிசோட்ல இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அது என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இப்ப கிறிஷ் வந்து ஒரு காரோட டிக்கிக்குள்ள இருக்காரு. அந்த காரோடது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவோட கார். ஒருவேளை செக் போஸ்ட்ல வந்து இந்த காரை மாட்டி நம்ம முத்துவோட டிக்கில வந்து நம்ம தம்பி இருக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட விசாரணை வரும். அப்ப விசாரணையில இந்த பையன் யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முத்து கிட்ட. அப்ப முத்து வந்து உண்மையை சொல்லுவாரு. இந்த பையன் யாரு தெரியுமா, இந்த பையன் பேரு கிறிஷ், இவ்வளவு நாள் எங்க வீட்டுல தான் இருந்தா, திடீர்னு அவங்க அம்மா வந்தாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்லுவாரு. அப்ப அந்த கதை உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அப்ப அந்த பையனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டிட்டு போய் உங்க அம்மா யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அப்படி ஒருவேளை விசாரிக்கும் பட்சத்தில் அந்த பையன் உண்மையை சொல்றானோ இல்லையோ அடுத்தடுத்த கட்ட விசாரணையில யார் அந்த பையனோட அம்மா அப்படின்ற உண்மை தெரிய வந்துடும். சோ சீக்கிரமே இந்த சம்பவங்கள் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ரோகிணியோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் போதும். என்னதான் முத்து மீனா இவங்களுக்கு நல்லதா ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அல்லது பெரியதா நல்ல விஷயம் பண்ணா கூட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள தான் ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பிளேம் பண்ணலாம், அதை வச்சு இதை வந்து நம்ம பெரிய பிரச்சனை ஆக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிறிஷ் யார் அப்படின்ற உண்மையை போலீஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா முத்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா போலீஸ்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏங்க முத்து பாருங்களேன், முத்து மீனா ரெண்டு பேருக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சு அப்படின்னா கிருஷ்ண ஒரு பையன் எங்க வீட்டுல இருந்தாங்க, அவனோட அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னாங்கன்னா போதும், அழகா கண்டுபிடிச்சிருவாங்க. பின்னாடி இருக்கிற ஜாதகத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப ரோஹிணி வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. சோ அதெல்லாம் நடக்காம டைரக்டர் நம்மள போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காரு, கழுத்த இருக்கிறாரு. சோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க டைரக்டரே, நாங்களும் பாவம் தான் பல நாட்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து லாஜிக்கே இல்லாம போறீங்கன்னு தெரியுது, எல்லாம் ஓகே, ஆனா இருந்தாலும் கொஞ்சமாவது கொஞ்சம் கதையோட போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பாக்குற நாங்களும் பாவம் தானே, நாங்களும் என்ன எதிர்பார்க்கிறோம், கொஞ்சமாவது எபிசோட் நல்லா இருந்தா நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். சோ ரொம்ப ட்ரையா போகுது, கொஞ்சம் சீக்கிரமே நல்லா போச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட ஆசை. சோ இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும் அப்படின்றது மட்டும்தான். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ரவி சுருதி, அவங்க பிரச்சனை தனி பிரச்சனை. அது எப்பயுமே பிரச்சனை மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கிறது, வெறும் பிரச்சனை 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 தான். பிரச்சனை தாண்டி ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிதான் ஆகணும். இப்ப மறுபடியும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, நான் உனக்கு பொறுப்பு தரேன், நீ என்னோட ஹோட்டலுக்கு வந்துரு, நீ என்ன சேலரி எதிர்பார்ப்பியோ அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சுருதி கூப்பிட, சுருதி நீ என்ன வேணா சொல்லு சுருதி, நீ சொல்ற விஷயம் நடக்காது, நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, சோ ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதமா போகுது. இவங்க வாக்குவாதத்தை எல்லாருமே பார்த்து பார்த்து சலிச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் எலியும் புனி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எப்ப சேருவாங்கன்னு தெரியாது, ஆனா சண்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இவங்க பெருசா அவங்களோட விஷயத்துல யாருமே தலையிட மாட்டேங்கிறாங்க. அண்ட் பிரச்சனை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வளர்ந்துகிட்டே தான் போகுது. அது சீக்கிரமே முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த கட்டமா இவங்க என்ன பண்ண போறாங்க சுருதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அண்ட் நீத்தோட இருக்க கடையில இருக்கிற ஸ்டாப்ஸ் எல்லாம் அதுலயே 2-3 பேர்த்த நீங்க என் கூட வேலைக்கு வாங்க, நீங்க என் கூட வேலைக்கு வாங்க, அங்களோட உங்களுக்கு நல்ல சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீத்துவுக்கு போட்டியா எல்லா விஷயம் பண்றாங்க. நீத்துவோட கம்பெனில இருந்தே ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.